வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரத்திலும் பந்தி இணைவதற்கு முன்பதாக பந்தியை குறித்தான சில வசனங்களை நாம் பார்ப்பதற்கு இன்றைய நாளிலும் பந்தி இணைவதற்கு முன்பதாக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளும் விதத்தில் சில வசனங்களையும் சில வார்த்தைகளையும் பார்க்கிறோம். அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். வாரத்தின் முதல் நாள்ல தான் அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தாங்களே தவிர மாசத்துக்கு ஒரு முறை அல்ல. இதை ஏன் நான் முதன்மையா சொல்றேன்னா, இன்னும் சில இடங்கள்ல பல இடங்களில் இந்த அப்பம் பிற்கும் நிகழ்வானது மாதத்திற்கு ஒரு முறை கடைபிடிக்கும் ஒரு காரியமாகத்தான் இருக்கிறதே தவிர தேவனுக்கென்று தேவன் கூறியதன்படி வேதாகமத்தில் உள்ளதன்படி வாரத்தின் முதல் நாள் தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு காரியம் அங்கு பின்பற்றப்படவில்லை. எனவேதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் முதலாவதாக இந்த பந்தியை எப்பொழுது எடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பந்தியானது வாரத்தின் முதல் நாளிலே எடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல அப்படிதான் கூறியிருக்காங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் இதன் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாகவே இன்னொரு கேள்வி எழுப்பப்படுகிறது. என்னன்னா, இந்த அப்பம் பிற்க சீஷர்கள் தானே வந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அநேகர் பேசுவதை நான் கண்டுபிடித்தேன். சீஷர்கள் தானே வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிற்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்படியே கீழே வரும். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்நியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சோ சீஷர்கள் யார சொல்றாங்கன்னா கிறிஸ்தவர்கள். சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பெயர் மாற்றப்பட்டது. அப்ப நம்ம எல்லாரும் யாருன்னா சீஷர்கள். இப்ப திரும்ப அப்போஸ்தலர் 27 வாசிச்சோம்னா வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்காங்க. யாரு? கிறிஸ்தவர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் கட்டாயம் அப்பம் பிற்கும்படி வாரத்தின் முதல் நாளிலே கூடி வரணும். அப்பம் பிற்கணும்னா கிறிஸ்தவர்களாக இருந்தா மட்டும் போதாது, ஞானஸ்தானம் எடுத்து தான் அப்பம் பிற்க முடியும். ஞானஸ்தானம் எடுக்காம இல்லை. இப்ப ஞானஸ்தானம் கிறிஸ்தவர்கள் கட்டாயம் எடுத்து அப்பம் பிற்கணும். யார் சொல்லியிருக்கா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் தவிர வேற எந்த காரியத்திற்காக. இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இந்த பந்தியில இணையணும்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லது கிடைக்கும், கெட்டது குறையும், நிறைய நன்மை நம்ம தேடி வரும். ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன கூறியிருக்கிறார்னா, என்னை நினைவு கூறும்படி இந்த பந்தியில இணைங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ காரியம் செஞ்சிருக்கேன். நமக்காக தன் உயிரையும் சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அவரை நினைவு கூறும்படியாக, அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில நம்ம இணையணும். கூடி வந்தவர்கள் யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள். எதற்காக கூடி வந்திருக்கிறாங்கன்னா, அப்பம் பிற்கும்படி, அப்பங்கள் பிற்கும்படி அல்ல. ஏன் சொல்றேன்னா, அந்த கூடி வருகைய ஒரு புசிப்புக்கான கூடி வருகைன்னு யாரும் எண்ணிவிட கூடாது என்பதற்காகத்தான் அப்பங்கள் பிற்கும்படி அவர்கள் வரல. ஒரே அப்பம் அப்பம் பிற்கும்படி வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூறியதன்படி அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்திற்கு உரித்தான இந்த அப்பத்தையும் சிந்தப்பட்ட சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு உரித்தான இந்த திராட்சரசத்திலையும் இணைவதற்காக வந்திருக்கிறாங்க. அது உரித்தான ஒரு கூடுகை அல்ல. அது குடிக்கு உரித்தான ஒரு புசிப்புக்கான கூடுகை அல்ல. அது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக கூடி வரப்பட்ட ஒரு கூடுகையாக இருக்கிறது. ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்புக்கும் குடிப்புக்கும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலும் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்புக்கும் குடிப்புக்கும் அல்ல. அந்த கூடுகை,
அந்த அப்பம் பிக்கும் நிகழ்வு இந்த புவிக்கு உரித்தான ஒரு காரியம் அல்ல. அது புவிக்கு உரித்தான ஒரு புசிப்பிற்கும் குடிப்பிற்கும் உரித்தான காரியம் அல்ல. அது தேவனுக்கு உரித்தான ஒரு காரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனம். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. கிண்ணத்தினாலும் புசிப்பதினாலும் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினாலும் நமக்கு ஒரு குறைவும் அல்ல. புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் அல்ல, புசியாது இருப்பதனால் நமக்கு எந்த ஒரு குறைவும் அல்ல. எனவே இந்த தேவனுடைய பந்தியில் நாம் இணைகின்ற இந்த அப்பத்திலும் இந்த திராட்சரசத்தையும் நாம் எப்படி எடுக்கணும்னா புவி குறித்தான ஒரு உணவாக எடுக்கக்கூடாது. அதே சமயத்துல சரியான வகையில இந்த பந்தியில இணையதுன்னா புவி குறித்தான ஒரு உணவாகவே மாறிவிடும். அதனால எந்த ஒரு பயனுமே அல்ல. மீண்டும் ஒரு வாசிங்கள் 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலும் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே எடுக்கும் இந்த பந்தியின் பலனை முழுவதுமாக அடைய வேண்டும் என்றால் அது அர்த்தத்தை முழுவதுமாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனநிலை தேவையற்ற சிந்தனைகளோடு வைத்துக் கொண்டு இந்த பள்ளியை நினைச்சோம்னா அது எந்த ஒரு பலனை நம்மள்கிட்ட கொண்டு தராது. தேவன் எதை சொல்லியிருக்கிறாரோ, தேவன் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த ஒரு காரியத்தை மட்டுமே பின்பற்றி அதை நினைச்சா மட்டும்தான் அதனுடைய பலன் நம்மை வந்து சேர்க்கிறது. ஏனென்றால் இதை அறிந்த கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள அந்த நமக்கு முன்பதான அந்த முன்பதான கிறிஸ்தவர்கள் அந்த பந்தி இணைப்பதை ரொம்ப கட்டுமானா வச்சிருக்காங்க. அந்த பந்தி இணைப்பதை முதன்மையாக வச்சிருக்காங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் அறிந்திருந்தார்கள். அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் அறிந்திருந்தார்கள். ஏனோ தானோ இல்லை, எல்லா நிகழ்வுல இதுவும் ஒரு நிகழ்வு நம்ம வீட்டுல அந்த அப்பம் பிற்கிற நிகழ்வுல உறுதியா இருந்தாங்க. ஏன்னா அதோட மகிமை அவங்களுக்கு தெரியும். அந்த முதன்மையான கிறிஸ்தவர்களுக்கு, வேதத்தில் கூறப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அதனுடைய மகிமை தெரியும். அந்த அப்பத்தை தவறாக பின்பதனால ஏற்படக்கூடிய அநேக கஷ்டங்கள் அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே தான் இந்த அப்பம் பிற்கும் நிகழ்வுல அவங்க அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். கர்த்தருடைய பந்தியில சரியா பங்கு பெறவில்லை என்றால் என்ன கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. நித்திய ஜீவனை இறுதி வரை நம்மால் பெற இயலாது. இந்த நித்திய ஜீவனுக்காகத்தான் அநேக வார்த்தைகளையும் அநேக வசனங்களையும் கற்றுக்கொண்டு தேவன் நமக்காக உண்டாக்கின மார்க்கத்தை நம்ம எப்பொழுதுமே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பந்தியில சரிவர இணையில என்ன கிடைக்காதா? நித்திய ஜீவன் கிடைக்காதா? யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பந்தியில சரிவர இடையில என்ன ஆகுமா? நமக்குள்ள ஜீவன் இல்லை. இந்த நித்திய ஜீவனை இன்றுமே நம்மால் அடைய முடியாதுன்னு இந்த வேதாகமத்துல கூறியிருக்காங்க. மீண்டும் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 தொடங்கி 28 வரை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு அப்பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற
புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சிந்தப்படுகிறது கூட அநேகருக்காக சிந்தப்படுகிற, தேவனை பின்பற்றுகிற அநேகரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எனவே நான் என்ன சொல்றோம்னா, தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு வசனத்தை, தேவன் நமக்கு கொடுத்த கிறிஸ்தவ வாழ்வை நம்மோடு கூட முடித்துவிட வேண்டாம். நம் அருகே உள்ள அநேகம் தேவனை பற்றி அறியாதவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுத்து அவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை நம்மோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். தேவன் அழகாக கூறியிருக்கிறார், பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய அநேகருக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை நம்மோடு கூட பலன் அடைவதை கருத்தினாலும் அநேகருக்கும் இதை கொண்டு சேர்ப்போம். மேலும் பாத்திரத்தில் சரியாக இந்த பந்தியை இணைச்சோனா என்னென்ன நன்மைகள் நமக்கு வந்து சேருது, இந்த பந்தியில சரியாக இணைவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் நம்மை வந்து சேருது. யோவான் 6ஆம் அதிகாரம் 54 தொடங்கி 57 வரை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54 தொடங்கி 57. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் ஞான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் நிலைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கணும்னு ஆசை இருக்கிறதோ அவங்க எல்லாம் எடுத்து இந்த பந்தியில சரி வரை கட்சி அதன் பலன்களை முழுவதுமாக அடைவோம். தேவன் தாமே இந்த மாதிரி ஆசீர்வதிப்பார்.